ஏற்றுமதியில் பையரோட ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். மார்ச் 11 எப்படி ஒரு பையர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு, பையர் ஐடென்டிஃபிகேஷன் வகுப்பு நடைபெற இருக்குது. இது ஒரு 4 நாள் வகுப்பு. இதில் ப்ராடக்ட் செலெக்ஷன்லேருந்து அதிக லாபத்துக்கு நாம் எந்த நாட்டுக்கு பொருளை விற்க முடியும் அப்படின்ற கண்ட்ரி ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து அந்த நாட்டில் எப்படி பையரை கண்டுபிடிக்குது அப்படின்றதுலேருந்து எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இந்த கிளாஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா பிஐ, அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் நெகோசியேஷனை பொறுத்தவரையில் நாம் முக்கியமாக ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம பொருளோட விலை எக்ஸ்ஒர்க்கோ எஃப்ஓபியோ ஏதோ ஒன்று ப்ரைஸை கரெக்டாக நாம் கால்குலேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கோட்டை விட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு நஷ்டம் தான் வரும். ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன், ஒரு ப்ராடக்டோட அடக்க விலையை கால்குலேட் பண்ணுறதுக்கு நாம் ரா மெட்டீரியல்லேருந்து வரணும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, பில்டிங் வாடகை, அதுக்கடுத்து லேபர் காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணி நம்மளோட பொருளோட அடக்க விலை என்ன வருது, ப்ளஸ் பையர் சொன்ன மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கான செலவு என்ன, அதுக்கடுத்து உள்நாட்டு போக்குவரத்து. இதை பல பேர் விட்டுருவாங்க, கணக்கில் எடுக்க மாட்டாங்க. உள்நாட்டு போக்குவரத்துனா என்ன? 2. 1, வேல்யூ அடிஷனுக்காக நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து குட்ஸ் வெளியே போய்ட்டு உள்ளே வரலாம். இல்லை நம்ம ஃபினிஷ் பண்ண குட்ஸை பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஹார்பர் கொண்டு போவோம் இல்லைங்களா, அந்த செலவு, அதையும் நாம் கால்குலேட் பண்ணணும். அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன், அதுக்கடுத்து இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதை நீங்கள் பே பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னா அதையும் இதில் சேர்த்துக்கணும். ஸோ இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், குஜராத்தி பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அரசு ஏதாவது மானியம் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி மானியம் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பொருளோட விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து என்ன டேர்மில் நாம் இது ட்ரேட் பண்ண போகிறோம், இன்கோ டேர்ம், எஃப்ஓபியா, எக்ஸ்ஒர்க்கா, சிஐஎஃப்ஆ, சிஎன்எஃப்ஆ, இதெல்லாம் பார்க்கணும். எஃப்ஓபி எக்ஸ்ஒர்க்கை பற்றி பிரச்சனை இல்லை. சப்போஸ் சிஐஎஃப் அல்லது சிஎன்எஃப்பில் நாம் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா, ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு பதிலாக ஒரு 4-5 ஷிப்பிங் கம்பெனிஸில் நாம் கொட்டேஷன் வாங்கணும். ஸோ அப்படி வாங்கும்போது தான் நம்ம ப்ரைஸ் வித்தியாசம் எவ்வளோ வருது அப்படின்றது தெரியும். ஒரே ஒரு கம்பெனியை மட்டும் நம்பி நாம் பொருள் அனுப்பினோம் அப்படின்னா சில நேரங்களில் அது நம்ம லாபத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ 4-5 கம்பெனியில் நம்ம கொட்டேஷன் வாங்கும்போது ஸோ நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ எது பெஸ்ட்டோ, எது கம்மியான ரேட்டுக்கு இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன தான் விலையை கொடுத்தாலும் பையர் கண்டிப்பாக விலையை குறைச்சி தான் சொல்லுவார். விலையை குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த விலையை குறைங்க அப்படின்னு சொல்லி பையர் சொன்ன உடனே நீங்கள் விலையை குறைச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக உங்கள் பொருளோட தரத்தை பற்றி பேசணும், உங்கள் பொருளோட பேக்கிங்கை பற்றி பேசணும். ஸோ அதனோட பார்த்த உடனே மக்கள் வாங்குகிற அளவுக்கு நான் அதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பேசணும். அந்த பொருளோட பெருமையை பேசணும். ஸோ அப்படி பேசும்போது அவர் கொஞ்சம் ப்ரைஸில் கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு. அப்படியும் ஆகலையா, நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அப்போ நான் ப்ரைஸில் கொஞ்சம் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். இல்லை எனக்கு நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, 30% அட்வான்ஸ்னு பேசியிருக்கோம்னா ஒரு 60% கொடுங்க, இல்லை ஒரு 100% கொடுங்க, நான் கொஞ்சம் ப்ரைஸை குறைக்கேன், இந்த மாதிரி பேசலாம். அதாவது ப்ரைஸை குறைங்கன்னு பையர் சொன்ன உடனே மண்டை ஆட்டாமல் ப்ரைஸை குறைக்கிறதன் மூலயமா நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்றதையும் நாம் யோசித்து அதையும் அதில் சேர்த்துடணும். இப்போ ஒரு டாலரை 90 சென்டாக குறைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆர்டர் குவான்டிட்டி 10,000 பீஸாக இருந்ததை 15,000 பீஸாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம அந்த லாபத்தை லாபத்தில் குறையாமல் முன்னாடி பேசின அதே ரேஞ்சுக்கு நாம் பொருளை சப்ளை பண்ணி அதே அளவு லாபத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட லாப சதவீதம் பாதிக்கப்படாது. இதுதான் பாயிண்ட். ஸோ இப்படி நாம் பையரோட பேசி அவங்களோட இந்த ப்ரைஸை கொஞ்சம் குறைக்கணும். இதே நேரத்தில் கொஞ்சம் கிளவரான எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே ப்ராடக்டை நமக்கு காம்படிட்டர் யார், அந்த நாட்டுக்கு நம்மளை மாதிரியே சப்ளை பண்ணக்கூடிய நாடுகள் எது, அந்த நாட்டில் என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று,
அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தாய்வான் என்ன ரேட்டு கொடுக்குது, சைனா என்ன ரேட்டு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் அதை கம்பேர் பண்ணி பேசலாம். ரெண்டாவது, நம்ம நாடும் அந்த நாடும் வந்து ஏதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்து, ஸோ அதில் பையருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் நம்ம எடுத்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேசி ப்ரைஸை வந்து பெருமளவு குறைச்சிடாமல், முடிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக குறைச்சி, அதே நேரத்தில் ஆர்டர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அல்லது அட்வான்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து பையரோட ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணணும்.